காலேஜ் படிக்கிற பையன் இப்படி கூடவா டெய்லி நடந்துக்குவான்? இப்போ நான் காலேஜுக்கு தானே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக நான் அந்த காலேஜுக்கு போகிறேன். இது திருச்சியில் இருக்கிற ஈபி ரோட்டில் தான் இந்த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. இந்த வீடியோ எல்லாம் எடுத்து ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி தான் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்தோம். அந்த இடத்துல எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நேராக இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வச்சு ஒரு சீன் வந்துலாம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லேப்டாப் வச்சு அந்த சீன் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக சத்திரத்தில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜில் தான் நான் படிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே நடந்துச்சு அன்றைக்கி. அங்கேருந்து என்னை வந்து என்எஸ்எஸ் வாலண்டியராக கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னடா ட்ரெஸ்ஸு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காது. என்எஸ்எஸ்ல இருக்கிறனால ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் போனேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கனால இந்த ஒர்க் வந்து முடிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து தூங்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் எடுத்த ஷூட்டிங்கோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகும். லிங்க் வேணுனாக்கா கமெண்ட்டில் ஃபயர் இமேஜ் கொடுங்க.